பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. 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 தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. தேவாவியானவர் ஆரம்ப முதல் முடிவு வரை பொறுப்படுத்து அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கர்த்தருடைய மகிமை தொடர்ந்து ஆராதனையில் வெளிப்படட்டும். ஆராதனையில் தேவ மகிமை வெளிப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே. மகா இரக்கமும் கிருபையும் தயவு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. இதோ இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாளிலே, மனமகிழ்ச்சி நாளிலே உம்மை பாடி துதித்து ஆராதிக்க எங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் இந்த ஆராதனையிலே வெளிப்படுவதாக. தேவ மகிமை எங்களை முற்றுமுடிய ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை முற்றுமுடிய ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உங்கள் கரத்தில் எங்களை முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம். உங்கள் சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா என்கிற பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே.
பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன் திசை கெட்டெங்கோ மலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன் திசை கெட்டெங்கோ மலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் கடந்திலங்க கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் கடந்திலங்க கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர் கிளை நடுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தேன் உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர் சீயோனை வாஞ்சித்து நாடுவேன். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர் சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். உம் பாதம் பணிந்தேன் யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு
பாடலாக நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை நாளும் ஸ்தோத்தரிப்பேன், ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். முதல்ல பாடின பாடலில் கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்துலங்க, கிளை நறுக்கி களை பிடுங்கி ஒரு நாளும் தமக்கென்று நம்ம பரிசுத்தமாகிற வரைக்கும் ஒரு நாளும் நம்மை சிட்சித்து நம்மை போதித்து ஒரு நாள் நம்மை நடத்துகிற உண்மையுள்ள தேவனை நம்ம தொழுது கொள்கிறோம், நம்மை ஆராதிக்கிறோம். நம்மை ஒவ்வொரு நாள் சீர்படுத்துகிறவர், வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறவர். அதே போல் அவர் தந்த அந்த வாழ்விற்காக நன்றி செலுத்தி ஒரு நாள் நம்ம மேலே அன்பு இருக்கிறதுனால தான் ஒரு பிள்ளையை நம்ம சிட்சிக்கிறோம் கண்டிக்கிறோன்னா அந்த பிள்ளை மேலே அன்பு இருக்கிறதுனால தான் நம்ம செய்வோம். அதனால் அப்படிப்பட்ட விதத்தில் இந்த பாடல் அமைந்தபடினால் ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துடிப்பேன் என்று சொல்லி பக்தன் பாடுவது போல நாமும் தந்த அந்த வாழ்விற்காக நன்றி செலுத்தி இந்த காலை வேளையில் அவரை உயர்த்த வந்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவர் மகிமைப்படுவாராக. இந்த வாழ்விற்காய்
ஏசையா 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 ஏசையா. ஆயிரம் நன்றிகள் நான் சொல்லிட்டாலும் நீ செய்த நன்மைகள் பல கோடியாகும். ஆயிரம் நன்மைகள் நான் சொல்லிட்டாலும் நீ செய்த நன்மைகள் பல கோடியாகும். பதில் என்ன செய்வேன் என்கே சுனாதா, பாதமை வீழ்ந்தேன் என் அன்பு தேவா. பதில் என்ன செய்வேன் என்னே சுனாதா, பாதமை வீழ்வேன் என் அன்பு தேவா. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியோ. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியோ. நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை எந்நாளும் சோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். ஏசையா 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 ஏசையா. நாம் யாவர் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவருடைய சமூகத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து அவரை உயர்த்த போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பாடலை பாடி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். பழைய பாடல், பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார் என்கிற பாடலோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். காரணம், நாம் ஒவ்வொரு நாளும் இதை எதிர்பார்த்திருக்கிறோம். சபை நாம் சுத்திகரிக்கப்படுகிற நாட்கள், ஆயத்தப்படுகிற நாட்கள், அவர் வருகையில் காணப்படும்படிக்கு ஆயத்தப்படுகிற மக்கள். எனவே ஆண்டவர் சமூகத்தில் அப்படிப்பட்டதான ஒரு ஆயத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே நாம் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார். தூதன் எக்காலம் முழங்க இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். பிரதான தூதன் எக்காலம் முழங்க இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ வேளையிலோ இயேசு வருவார், மண் இயேசு வருவார். வயலில் இருப்பார், 2 ஸ்திரீகள் எந்திரம் மறைப்பார். ஒருவர் கைவிடப்படுவார், ஏற்றுக்கொள்ளப்படுவார் ஒருவர். இருவர் வயலில் இருப்பார், 2 ஸ்திரீகள் என்றும் மறைப்பார். ஒருவர் கைவிடப்படுவார், ஏற்றுக்கொள்ளப்படுவார் ஒருவர். சாயங்காலத்திலோ
இயேசு வருவார். வரானதுதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார். காலத்தின் சம்பவம் நடந்திடும் அந்த நாட்களிலே ருசித்தும் குடித்தும் பெண் கொண்டோ பலர் அசந்து விரித்திருப்பார். நோவா காலத்தின் சம்பவம் போ நடந்திடும் அந்த நாட்களிலே ருசித்தும் குடித்தும் பெண் கொண்டோ பலர் அசந்து வெறித்திருப்பார். சாயங்காலத்திலோ நடுராவிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். லௌகிக கவலைகளினாலோ லட்சை மிகுந்த வெறியினாலோ பாரம் அடையாமல் காத்திருப்போ. கவலைகளினாலோ லட்சை மிகுந்த வெறியினாலோ எச்சரிக்கையுடன் காத்திருப்போ. சாயங்காலத்திலோ நடுராவிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார். வருவார். விழிப்பார். இருதயம் நொறுங்கி ஜெபிப்போ. கற்புள்ள கன்னிகையாக நாமோ கர்த்தர் வருகைக்கு காத்திருப்போ. இரவும் பகலும் விழிப்பார். இருதயம் நொறுங்கி ஜெபிப்போ. கற்புள்ள கன்னிகையாக கர்த்தர் வருகைக்கு காத்திருப்போ. சாயங்காலத்திலோ நடுராவி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமே. நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார். வருவார். கவிக்கும் உலகம் அந்த நாளில் தலை உயர்த்தி நடப்போ. வருகை நெருங்க கர்த்தர் இயேசு வாசற்படியில் வந்து நிற்கிறார். தவிக்கும் உலகம் அந்த நாளில் தலை உயர்த்தி நடப்போ. வருகை நெருங்க கர்த்தர் இயேசு வாசற்படியில் வந்து நிற்கிறார். சாயங்காலத்திலோ நடுராவிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். விரதான துதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு மீண்டும் ஒரு முறை பாடுவோமா. விரதான துதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். சாயங்காலத்திலோ எல்லாரும் பாடுவோம். எல்லா நாவுகளும் பாடட்டும். இசையா அதிகாலையிலோ எந்த வேளை
2 ஸ்திரீகள் எந்திரம் மறைப்பார், ஒருவர் கைவிடப்படுவார், ஏற்றுக்கொள்ளப்படுவார் ஒருவர், இருவர் வயலில் இருப்பார். 2 ஸ்திரீகள் எந்திரம் மறைப்பார், ஒருவர் கைவிடப்படுவார், ஏற்றுக்கொள்ளப்படுவார் ஒருவர். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ, அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ, அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். நோவா காலத்தின் சம்பவம் போ நடந்திடும் அந்த நாட்களிலே, புசித்தோம் குடித்தோம் பெண் கொண்டோம் பலராசங்கள் வெறித்திருப்பார். நோவா காலத்தின் சம்பவம் போ நடந்திடும் அந்த நாட்களிலே, புசித்தோம் குடித்தோம் பெண் கொண்டோம் பலராசங்கள் வெறித்திருப்பார். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ, அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். அல்லேலூயா. பிரதான தூதன் எக்காலம் முழங்க அவர் இறங்கி வருவார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, இருவர் வயலில் இருப்பார், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 ஸ்திரீகள் எந்திரம் மறைப்பார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். ஆகையால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாய் நாம் உணர்த்தப்படுகிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம இப்படிப்பட்ட வார்த்தைகளால் நாம் ஞாபகப்படுத்தப்படுகிறோம். எனவே தேவனுடைய சபையே அவர் வருகையில் காணப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக, ஆண்டவரே எங்களை முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் சமூகத்தில் எங்களை முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். அவர் வருகையிலே நாங்கள் காணப்படுவதற்கு எப்பொழுதும் எங்களுடைய எண்ணெய் குறையாததாயும், எங்களுடைய தீ அணையாததாயும், விளக்கு அணையாதபடி, எண்ணெய் குறையாதபடி காத்துக்கொள்ளுகிற ஒரு சபையா எங்களை மாற்றும். எப்பொழுதும் ஆண்டவருடைய பார்வையில் எங்கள் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவர் சமூகத்திலே சொல்லுங்க, அவர் வருகையில் இதோ மணவாளன் வரப்போகிறார், ஆயத்தமாகுங்கள் என்று சொன்னவுடனே 5 கன்னிகைகள் தங்கள் விளக்குகளை எடுத்தார்கள், எண்ணெய் ஊற்றினார்கள். அவர்கள் அந்த தீபத்தை பொருத்தி அந்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போனார்கள். மேலும் 5 கன்னிகைகளோ அவர்கள் விளக்கை எடுத்தார்கள், ஆனால் எண்ணெய் அவரிடத்தில் இல்லாமல் இருந்தது. அன்புக்குரியவர்களே, அவர் வருகையிலே நாம் காணப்படுவதற்கு எண்ணெய் என்கிற ஆயத்தம், எண்ணெய் என்கிற அபிஷேகம், எண்ணெய் என்கிற அபிஷேகம் நமக்கு தேவை. அதனால தான் வேதம் சொல்கிறது, கரைபடாதபடி எந்த சூழ்நிலையிலும்
முடிவு பரியந்தம் அவர் அழைத்த அழைப்பில் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் எப்பொழுதும் அனல் உள்ளவர்களாக, எப்பொழுதும் அனல் உள்ளவர்களாக, எப்பொழுதும் அபிஷேகத்தினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். அவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானால் இருக்கலாம். சாயங்காலத்திலோ நடுராவிலோ அல்லது சேவல் கூவின் நேரத்திலோ அல்லது அதிகாலையிலோ எப்போ வேணாலும் இருக்கலாம். ஆனால் நமக்கு இருக்க வேண்டிய ஒன்று, நம் எண்ணெய் குறையாதபடி காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணெய் குறையாதபடி காத்து கொள்ள வேண்டும். நம் எண்ணெய் குறையாதபடி காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு அந்த கிருபையை தருவாராக, கிருபையை தருவாராக. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாக, கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோ, கர்த்தரின் சித்தமை செய்திடுவோ. கர்த்தரின் கர்த்தரின் சித்தமை செய்திடுவோ. பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோ. பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோ. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எல்லாரும் சேர்ந்து இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோ, விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோ. கன்னிமை நேரத்தில் மாறிடுவோ, விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோ. கண்ணி கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணி கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கரபஷஹரபா வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினோ, வாக்குதா மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினோ, வல்லவ வாக்குதா மாறிடாதே. அவர்
அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வாடி தோணித்திடவே இயேசுமா. எல்லாரும் சேர்ந்து எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்துடுவார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரு வாஞ்சையை தீரோ, கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரே வாரு வாஞ்சையை தீரோ, கருத்துடன் நாம் விழித்திருப்போம். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே சத்துணமரவா சத்தம் வானில் தோணித்திடவே வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மரா வந்திடுவாய். கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவாய். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு யேஷஹபரா, இயேசு ஹரிகத்தரமா சப்துனமரவா. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ் முன்னேறுவோ. கரையில்லாமலே முன்னேறுவோ. ஆயத்தமாவோ. எதிர்கொண்டு செல்வோ. அல்லேலூயா. எதிர்கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆயத்தம் நமக்கு தேவை. சபையே, எதிர்கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆயத்தம் தேவை. எதிர்கொண்டு செல்ல நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை. ஆண்டவர் வருகையில் அவர் எதிர்கொண்டு செல்ல ஆயத்தம் தேவை. அவர் வருகையில் எதிர்கொண்டு செல்ல ஆயத்தம் தேவை. என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்தும் அப்பா, என்னை ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா. என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அப்படியே நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு Oribadana shararabodia haradana rikaturaha shabtuna maraba ribaha sharabodia rabadana ribalahara mauna modia annaharabodia aviyanavare ennai umakku tande இயேசு நாயகா
நீரே இயேசு நாயகா என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு இயேசு நாயகா. எல்லாரும் ஒரு அர்ப்பண சிந்தையோடு கூட இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. சுயம் சாகணுங்க. அவர் வருகையில காணப்படுவதற்கு இனி நான் அல்ல, என்னை உமக்கு தந்தேன். அந்த தந்தேன் என்கிற கடந்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் தந்து விட்டேன். அதை ஒவ்வொரு நாளும் அதை பூரணப்படுத்த கடவோ, அது ஒவ்வொரு நாளும் பூரணப்படுத்த கடவோ. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே முட்டு ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே. என் சுயம் என்னில் சாம்பலா மாறட்டும். வருகை எதிர்கொண்டிருக்கிற திருச்சபையே, அவர் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபையே, நமக்கு இருக்க வேண்டிய தகுதி சுயம் சாம்பலாய் மாறட்டும். சுயம் சாம்பலாய் மாறட்டும். தினந்தோறும் என்னை அவருக்கு தந்து விட்டேன் என்கிற ஒரு உத்தரவாதம் இருந்து கொண்டே இருக்கட்டும். நான் வாழ்வது எனக்காக அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இந்த நம்பிக்கையில சபை வளர வேண்டும். இந்த நம்பிக்கையில தான் சபை வளர வேண்டும். இந்த நம்பிக்கையில தான் சபை நகர்ந்து போக வேண்டும். இந்த நம்பிக்கையில தான் சபை வளர்ந்து கொண்டே வர வேண்டும். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இயேசுவே இயேசுவே இயேசுவே. அப்படியே எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் எந்த உள்ளம் தங்கு இயேசு நாயகா. இது ஒரு ஜெப பாடலாக பாடணுங்கிறதுக்காக நம்மளை அர்ப்பணித்து, என் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உம்முடைய வீடாக என் இருதயம் மாறட்டும். இயேசு நாயகா, என் இருதயம் உம்முடைய வீடாய் மாறட்டும். நீ தங்கும் வாசஸ்தலமாய் மாறட்டும். நீ தங்கும் வாசஸ்தலமாய் மாறட்டும். என்னை முற்றும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. எல்லாரும் சேர்ந்து என்னை உமக்கு தந்து இயேசு
இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா இயேசு. சபையே பாடுவோம். இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே நாயகா இனி நான் அல்ல நீரே. ஆண்டவரே, இனி நான் அல்ல, என்னை முற்றுமாய் அர்ப்பணிக்கிறேன். நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. நீர் மாத்திரமே எங்கள் மூலம் மகிமைப்படுவீராக. உண்மை உத்தவமுள்ள ஊழியக்காரனே என்று அழைக்கிற அந்த சத்தத்துக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். ஒரு தேவ சமூகத்தில் செய்திக்கு போக போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். என்னை முற்றுமாய் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. I surrender all. I surrender all. I surrender all. I surrender all to thee, my blessed Savior. I surrender all to thee, my ஆவி ஆத்மா தேகம் யாவும் அர்ப்பணிக்கின்றேன். ஆவி ஆத்மா தேகம் யாவும் அர்ப்பணிக்கின்றேன். I surrender all. I surrender all. I surrender all. சொல்வோமே. வாலிப பிள்ளைகள் பாடுவோம். சபை பாடட்டும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
முற்றும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவருடைய வருகையை குறித்த செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் நாம் கடந்த நாட்களிலே தெரிந்து கொண்டோம். அப்படி பரலோகத்துக்கு நாம் போக வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி 20வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கலாம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்பதை குறித்து நான் கடந்த வாரத்தில் நாம் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்பதை குறித்து நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு பிரசங்கித்தேன். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும்னா என்ன செய்யணும், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து கடந்த வாரத்தில் அதுக்கு ஒரு முன்னுரை ஒன்று கொடுத்தேன். ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன என்பதை குறித்து அதனுடைய அங்கங்கள், ரட்சிப்பினுடைய பார்ட்ஸ் ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு சொல்கிற ரட்சிப்பினுடைய அங்கங்கள் அப்படிங்கிறத குறித்து கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். எதெல்லாம் ரட்சிப்பின் அங்கம்? மனம் திரும்புதல், மறுபடி பிறத்தல், ரீஜெனரேஷன், நீதிமானாக்கப்படுதல், ஜஸ்டிஃபிகேஷன். முதல்ல மனம் திரும்புதல், ரெண்டாவது மறுபடி பிறத்தல், மூன்றாவது அடாப்ஷன், நாலாவது சரி நீதிமானாக்கப்படுதல், நாலாவதாக புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றுக்கொள்ளுதல், நான்காவதாக புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றுக்கொள்ளுதல், ஐந்தாவதாக பரிசுத்தமாகுதல், ஆறாவதாக மகிமைப்படுத்தப்படுதல். எனவே ரட்சிப்பினுடைய அங்கங்கள் அப்படின்னு சொன்னால் மனம் திரும்புதல் ஆரம்பித்து மகிமைப்படுதலில் முடியறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில் ஆமாம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று சொல்ல முடியாது. நான் அடிக்கடி சொல்வேன், நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்ல முடியாது, ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சென்னை போகிற பேருந்தில் ஏறி உட்காந்துருக்குறோம். போர்டு சென்னைன்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த வண்டி எங்கே போய் சேரலை, சென்னை போகலை. அது இப்போ தான் மதுரையை தாண்டி இருக்குது. அதனால் நம்ம சென்னைக்கு போயிட்டேன்னு சொல்ல முடியுமா? சென்னை பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோங்கிறதுக்காக சென்னை போயிட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அந்த வண்டி திருச்சிக்கிட்டே தான் போயிட்டு இருக்குது. அதே போல தான் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ரட்சிப்புங்கிறது அந்த கோயிங் ஆன், அந்த ப்ராசஸில் இருக்குது, அவ்வளோதான். ரட்சிப்புங்கிற ப்ராசஸில் இருக்கிறது. முடிவு வரையும் அந்த நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. யார் தன்னுடைய விசுவாச ஓட்டத்தில் முடிவு வரைக்கும், அதாவது எனக்கு ரட்சிப்பினுடைய எண்டு எது அப்படின்னா, என் வாழ்க்கையில் என் கண்ணு மூடுற போது இருக்கிற ஸ்டேஜ் தான் ரட்சிப்பின் எண்டு. எனவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க தான் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட முடியும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க தான் பரலோகம் போக முடியும். அப்போ ரட்சிப்பில் இருக்கிற அங்கங்களை குறித்து தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக அந்த ரட்சிப்பில் இருக்கிற முதல் அங்கம் மனம் திரும்புதல். இது பார்த்தீங்கன்னா ஆரம்ப விசுவாசிகளுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தைன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்னா மறுபடியும் ரீகேப் பண்ணுறோம், நம்ம மறுபடியும் புதுப்பிக்கிறோம். மனம் திரும்புதல்னா என்னங்கிறத கொஞ்சம் மறுபடியும் நம்ம வரப்போகிறோம். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கே மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. காலத்துக்கு ஏற்றாறு போல நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். காலத்துக்கு ஏற்றாறு போல, சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல
நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவது நமக்கு அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த நாட்களில் ஒரு சபைக்குள்ளே எப்படி ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும் என்பதை குறித்து தான் சற்று தெளிவாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதல்ல இந்த மனம் திரும்புதல்னா என்னங்க? திரும்புதல், ஃபஸ்ட்டு திரும்பு அப்படின்னா அப்படியே யூட்டர்ன் போட்டு திரும்பணும். அப்படியே ஒரு யூட்டர்ன், அபவுட்டன் அப்படின்னு சொல்கிறது போல் நம்ம போகிற பாதையிலேருந்து அப்படியே நேர் ஆப்போசிட்டாக திரும்புகிறது தான் ஒரு திரும்புதல். ஆனால் அது என்ன திரும்பணும் அப்படின்னா, இப்போ நம்ம காரில் போயிட்டு இருந்தால் கார்லேருந்து ரைட்டில் திரும்புன்னு சொல்லலாம், யூட்டர்ன் போட்டு திரும்புன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு கார் பிரயாணம் அல்ல, வாழ்க்கை பிரயாணம். அதனால் இப்போ என்ன செய்ய, நம்ம எதில் எதில் நம்ம அபவுட் யூட்டர்ன் போட வேண்டியிருக்குன்னா, மனதளவில் ஒரு யூட்டர்ன் போட வேண்டியிருக்கு. மனம் திரும்பு. நம்முடைய மனதிலிருந்து ஒரு மாற்றம், ஒரு அப்படியே ஒரு பின்னிட்டு திரும்புகிற ஒரு மாற்றத்தை தான் இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார், வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக இது மனம் திரும்புதலை குறித்து வேதத்தில் நாம் எந்த இடத்துல அதிகமாக வாசிக்கிறோம் என்று சொன்னால், நன்றாய் கவனிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் நாம் 3வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு வாருங்கள். 3:2 மனம் திரும்புங்கள். இது யார் சொன்னது? யோவான் சொன்னது. யோவான் ஸ்நானகன் சொன்ன ஒரு வார்த்தை. முதல்ல ஊழியத்துக்கு வந்து அவர் வாய் திறந்து சொன்ன முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அதே போல 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 4:17 மத்தேயு. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் எதை பிரசங்கித்தாரோ அதையே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் முதலிலே தன்னுடைய பிரசங்க வாக்கியமாக எடுத்துக்கொண்டார்கள். அப்படியானால் மனம் திரும்புதல் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை இந்த 2 பேருடைய கூற்று நமக்கு காண்பிக்கிறது. எனவே மனம் திரும்புதல் என்பது சாதாரணம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். இதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நன்றாய் கவனியுங்கள். இப்போ இது எப்போ சொல்லப்பட்டது என்றால், பழைய ஏற்பாடு முடிவு பெற்று புதிய ஏற்பாடு தொடங்குகிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முன்னாலேயே இப்பொழுது யோவான் ஸ்நானகன் மூலமாக இந்த வார்த்தை முதலிலே பிரகடனப்படுத்தப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் வந்துவிட்டார். இயேசு இன்னும் ஊழியத்துக்கு அறிமுகமாகவில்லை. ஆனாலும் யோவான் ஸ்நானகன் காலமே எந்த காலமாக மாறிவிட்டது? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவராகவே அவர் அழைக்கப்பட்டார். இந்த யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியை பெற்றவர். எலியாவின் ஆவியை பெற்று கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காகவே எலிசபெத்தினுடைய வயிற்றிலே ஆண்டவருக்காகவே, ஆண்டவர் வருகையை சொல்லுவதற்காகவே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின ஒரு ஆத்துமாதான் யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. அப்படி கர்த்தருக்கு வழியை செவைப்படுத்துவதற்காக வந்த இந்த யோவான் ஸ்நானகன் இயேசு இந்த ஊழியத்தில் பிரகடனப்படுத்தப்படுவதற்கு முன்னமே மனம் திரும்புங்கள் என்று முதலிலே தன்னுடைய பிரசங்க வாக்கியத்தை அவர் பிரகடனப்படுத்தினார். அல்லேலூயா. எனவே அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அப்போ புதிய ஏற்பாட்டில் முதல்ல ஆரம்பமே மனம் திரும்புதல்ல தான் ஆரம்பிக்கிறது. அப்போ பழைய ஏற்பாடு எப்படிப்பட்ட உலகமாக இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு விதமாக போய்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்க்க நமக்கு என்ன தெரியும்னா, காலம் முழுவதும் ஆண்டவர் அந்த ஜனங்களோட போராடுகிறத பார்க்கிறோம். வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். இந்த ஜனங்களை பார்த்து வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லுவார். அவங்க வாழ்க்கையில் மாற்றமே இல்லை. சாலமோன் கட்டின தேவாலயம் இடிபட்டதற்கு காரணம் அவங்களுடைய பின்மாற்றம். பாபிலோன் தேசத்துக்கு நாடு கடத்தப்பட்டது அவருடைய பின்மாற்றம்.
அசீரியா தேசத்துக்கு நாடு கடத்தப்பட்டது அவருடைய பின்மாற்றம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பக்கமும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொருவராலும் அவர்கள் சிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் மீதியானியரிடத்திலே சிக்கப்படுவார்கள், அமலேக்கியரிடத்திலே சிக்கப்படுவார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்களிடத்தில் அவங்க அகப்படும் போதெல்லாம் என்ன காரணம் என்றால் அவருடைய பாவம். எனவே தான் என் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாடு பூராமே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தோடு தான் போகும். ஆனால் புதிய ஏற்பாடு வந்த உடனேயே நீ பாவத்தோடு வாழ்ந்தது போதும், மனம் திரும்பு. நீ பாவத்தோடு வாழ்ந்தது போதும், நீ மனம் திரும்பு அப்படின்னு முதல்ல யோவான் ஸ்நானகன் இந்த வார்த்தையை கொண்டு வருகிறார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக கொண்டு வருகிறார். சரி, எதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும்? நாம் எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? நம்முடைய ஆதி நிலை எது? எந்த ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மளை வைத்திருந்தார் என்பதை வாசிக்கும்படியாக வாசிக்கலாம். ஆரம்ப சூழ்நிலைக்கு போவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் என்னமா? பின்பு தேவன், நல்லா கவனிங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. போதும். இங்க பாருங்க, ஆண்டவர் நல்ல ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்குங்க. உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகள் எதுவும் ஆண்டவரை போல எதையுமே ஆண்டவர் படைக்கல. ஏன் இவ்வளவு பெரிய சூரியனை கூட, அந்த சூரியனை கூட வித்தியாசமாக தான் படைச்சார். சூரியனை வித்தியாசமாக, நட்சத்திரத்தை, சந்திரனை எல்லாத்தையும் வித்தியாசமாக படைச்சிட்டு, ஆனால் மனிதனை மட்டும் எப்படி படைத்தார்னா தமது சாயலின்படி படைத்தார். அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். மனுஷனை எப்படி ஆண்டவர் படைச்சாரா? தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி மனிதனை ஆண்டவர் உண்டாக்கினார். இதுதாங்க ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆதி நிலை. ஆதி நிலை. ஆண்டவர் நம்மளை இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே தமது சாயல்ல, தமது ரூபத்தில் நம்மளை ஆண்டவர் படைச்சு வச்சிருந்தார். ஆனா இப்ப எதுல மனம் திரும்பணும்னு அவசியமா இருக்கு அப்படின்னா, அப்படியே ஒரு நிமிஷம் பிலிப்பியர் நிருபத்துக்கு 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 2:7 வாசிங்க சீக்கிரமாக. தம்மை தாமே வெறுமையாக்கி. இப்ப நல்லா கவனிங்க, இப்ப என்ன ரூபத்துக்கு வர்றார் ஆண்டவர்? அடிமையின் ரூபம் எடுத்து. நல்லா கவனிங்க, முதல்ல நான் சொல்ல கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆண்டவர் மனுஷனை எப்படி வச்சிருந்தார்? தமது ரூபத்தின்படி ஆண்டவர் படைத்தார். ஆனா இப்ப அந்த மனிதனை மீட்டெடுப்பதற்காக அவர் எந்த ரூபத்தை மறுபடியும் எடுக்க வர்றார்னா, மனிதன் எந்த ரூபத்தில் இருக்கிறானோ அந்த ரூபத்திலே அவர் வருகிறார். அந்த மனிதன் எந்த ரூபத்துக்கு வந்துட்டான்? அடிமையின் ரூபம். ஆனா ஆண்டவர் ஆரம்பத்தில் எந்த ரூபத்தில் நம்ம வச்சிருந்தார்? தமது சாயல்ல வச்சிருந்தார், தனது ரூபத்தில் தான் வச்சிருந்தார். ஆனா எங்கேயோ ஒரு சம்திங் ராங். என்ன ஆயிடுச்சுன்னா, தமது ரூபத்தில் இருந்த மனுஷன் இப்ப அடிமையின் ரூபமாய் மாறிவிட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் இப்ப எதிலிருந்து மனம் திரும்பணும்னு ஆண்டவர் சொல்றாரு, மறுபடி அந்த ஆதி நிலைக்கு மனம் திரும்பு. ஆதி நிலைக்கு மனம் திரும்பு. தமது சாயல், அவருடைய சாயல் விளையேறப்பட்ட சாயல், அவருடைய ரூபம் விளையேறப்பட்ட ரூபம், அவருடைய விளையேறப்பட்ட ரூபம், விளையேறப்பட்ட சாயல் இப்ப கடைசியில் என்னவா மாறிடுச்சு? என்னவா மாறிடுச்சு? இப்ப அடிமையின் ரூபமா மாறிடுச்சு. அடிமையின் ரூபமாச்சு. நாம் எங்கே அடிமையாக்கப்பட்டோம்? நாம் எந்த இடத்துல அடிமையாக்கப்பட்டோம்? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சற்று கவனிப்போம். நாம் எந்த இடத்துல அடிமையாக்கப்பட்டோம்? என்றைக்கு தேவன் வைத்த
அந்த நியமத்தை மாற்றி பிசாசுக்கு கீழ்ப்படிந்து மனிதன் விழுந்தானோ அன்றைக்கே அவன் அடிமையாக்கப்பட்டு விட்டான். எனவே முதல்ல நமக்கு எங்கே மனம் திரும்புதல் தேவைப்படுது, ஒரு யூட்டர்ன் எங்கே வர வேண்டியிருக்குன்னு சொன்னால் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு யூட்டர்ன் போட வேண்டியிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அடிமைத்தனம் எங்கெங்க நமக்கு அடிமைத்தனம் இருக்கிறது, எது நம்மளை ஆளுகிறதோ அதுதான் நமக்கு, அதுதான் அடிமைத்தனம். இன்னைக்கு நம்ம எதை ஆளுகிறது, எதை வைத்து ஆண்டவர் மனம் திரும்புங்கள்னு சொன்னார், அந்த அடிமையின் நிலைமையை மாற்றி எந்த நிலையில் நாம் இருந்தோமோ அந்த நிலைக்கு வருகிறதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? நாம் ஆண்டவருடைய சாயலில் ஆண்டவருடைய ரூபத்திலே நாம் படைக்கப்பட்டிருந்தோம். ஆனால் கடைசியில் நமக்கு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது எதிர்பாராதமாக அடிமையின் ரூபம் எடுத்தார். ஏன்னா நாம் அடிமைகளாய் போனதுனால இந்த அடிமையை மீட்டெடுப்பதற்கு அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்ப நாம் அடிமைகளாய் போனோம். இப்ப இந்த அடிமையா போனதுல இருந்து தான் நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அடிமையா போனதுல இருந்தான். என்னுடைய பிள்ளைகளே, இந்த பாவ அடிமைத்தனத்தை நிமித்தமாகத்தான் இன்றைக்கு பரலோக ராஜ்யம் அநேகருக்கு அது இடறி போகிறது. இந்த பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு கிடையாமற் போவதற்கு காரணம் இந்த பாவத்தினுடைய அடிமைத்தனம். இந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவர் அவதரித்து வந்தும் தம்முடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு கொடுத்திருந்தோம். ஆனாலும் சபைக்குள்ள இன்னும் என்ன இருக்குன்னா அந்த பாவம் என்கிற அடிமைத்தனம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அடிமைத்தனம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ விதத்தில் நாம் சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் என்றால் இந்த பாவ உலகத்தினுடைய அபிலாஷங்களுக்கு அவன் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். அதனால தான் நாம் கலாத்தியர் புஸ்தகத்தில் எழுதுகிற வாசிக்கும் பொழுது பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். விசுவாசத்தினாலே நான் பிழைச்சிருக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். என்னைக்கு நம்முடைய சுயம் சிலுவையில் அறையப்படுகிறதோ அன்னைக்குத்தான் நான் விடுதலையாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அன்னைக்கு தான் நம்ம மனம் திரும்பினவர்கள். நீங்கள் மனம் திரும்புதலை பற்றி இத்தனை வருஷம் விசுவாசிதான் எங்களுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன், எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் சுயம் செத்திருக்கிறதா? சுயம் சாகாத பட்சத்தில் நாம் மனம் திரும்பவில்லை என்று தான் சொல்ல முடியும். சுயம் அது என்னங்க சுயம்? பகுத்து பார்க்க தெரியுது பார்த்தீங்களா? பகுத்து பார்க்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இந்த குழந்தைகளை போல் மாறாவிடில் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியும். ஏன் குழந்தைகளை சொல்கிறார் அப்படின்னா, குழந்தைகளுடைய குணாதிசயம் என்ன? குழந்தைகளுடைய குணாதிசயம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்ல. கள்ளங்கபடு இல்லாதது குழந்தைகள். கள்ளங்கபடு இல்லாதது குழந்தைகள். நீங்கள் ரகசியத்தை சொன்னாலும் அதை அப்படியே சொல்லிவிடும் பிள்ளை. ரகசியத்தை சொன்னாலும், ஏய் நீ இனிமே உங்கள் பாட்டி வீட்டுக்கு போகாதரா அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், பாட்டி கூப்பிடும், ஏய் எங்கடா எங்கள் அப்பா உன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டார். அவன் அப்படியே சொல்லிட்டு போயிடுவான்.
ஏன்னா பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது? சூதுவாது தெரியாது, இது தப்பு ரைட்டுன்னு தெரியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இதே போல தான் நீங்க மாறணும். ஒரு சூதுவாது இல்லாதவர்களாய், கபடம் இல்லாதவர்களாய். எப்படி? கபடம் இல்லாதவர்களாய். நீங்க ஒரு பெரிய வழக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வழக்கு நடக்குதுன்னா அந்த வழக்கை முடிக்க முடியாமல் சாட்சி இல்லாமல் தவதாயப்படுவாங்க. ஆனால் ஒரு சின்ன பிள்ளை சாட்சி சொல்லிச்சுன்னா கேஸை முடிச்சிருவாங்க. ஏன்னா பிள்ளை பொய் சொல்லாது, குழந்தை பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லி கேஸே முடிச்சிருவாங்க. காரணம், குழந்தை பொய் பேசாதியா, குழந்தை சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாக போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கணவன் மனைவி பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த பிள்ளைய கூப்பிட்டு தான் கேட்பான். அவங்க இதில் மொதல் சண்டை ஓட்டது யார், உங்கள் அப்பாவா உங்கள் அம்மாவா? அவன் கரெக்டாக சொல்லுவான், மொதல் எங்கள் அப்பா தான் சண்டை விட்டார், அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா கரண்டியை தூக்குனாங்க. அவன் கரெக்டாக சொல்லிடுவான். ஏன்னா பிள்ளைகளுடைய குணாதிசயம் அது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் குழந்தைகளை போல மாறாவிடில். நீங்கள் குழந்தைகளை போல மாறாவிடில் அப்படின்னா என்னங்க? நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப நம்முடைய சுயம் இன்னைக்கு என்னவா மாறிச்சுன்னா நம்மளை கபடா வாழ வைக்கிறது. கபடு, இங்கிட்டு ஒரு மாதிரி அங்கிட்டு ஒரு மாதிரி இல்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்முடைய பார்வை நேர்கொண்ட பார்வையாய் இருக்க வேண்டும், கள்ளம் கபடு இல்லாத பார்வையாய் இருக்க வேண்டும், பாரபட்சம் இல்லாத பார்வையாய் இருக்க வேண்டும். பாரபட்சம் இல்லாததா இருக்கணும். கவனிக்கிறீங்களா? நீங்க நான் மனம் திரும்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில பாரபட்சம், குடும்பத்தில் பாரபட்சம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அது மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு போகாது. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும்னா ரட்சிக்கப்பட்டிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும். மனம் திரும்பி இருக்கணும்னா பாரபட்சம் இல்லாமல் வாழ்ந்திருக்கணும், ரெண்டு பிள்ளைகள் வைத்திருக்கிறோம் என்றால் ரெண்டு பிள்ளைக்கும், ஒரு பிள்ளைக்கு கொஞ்சமும் இன்னொரு பிள்ளைக்கு அதிகமாக கொடுத்தால் அதுக்கு பேர் என்னங்க? பாரபட்சம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய, இப்ப என்னன்னா வெளி உலகத்தில் இருக்கிற குடும்பத்தை பத்தி நம்ம பேச வேண்டியதே இல்லை. இப்ப வேதம், ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது? நியாய தீர்ப்பு எங்க தான் துவங்க போகுது? கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் தான் துவங்க போகிறது. அதனால வெளியில இருக்கிறவங்களை ஆயத்தப்படுத்தணுங்கிறத விட நம்ம சபைக்குள்ள முதல் ஆயத்தப்படுத்தணுங்கிறது அவசியம். தேவனுடைய நியாய தீர்ப்பு சபைக்குள்ள இருந்து ஆரம்பிக்க போகிறதுனால சபை தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு குழந்தைகள் பாரபட்சமாக வளர்க்கப்படுகிறார்கள். நம்முடைய குடும்ப உறவுகள் பாரபட்சமாக இருக்கிறது. நான் சொல்றேன், நான் யாரையும் காயப்படுத்துறதுக்காக, குறை சொல்றதுக்காக, குற்றப்படுத்துறதுக்காக நான் சொல்லவில்லை. எனக்கு தேவை நீங்க பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாத சொல்லி கொடுக்கத்தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதெல்லாம் பாவமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். இது உங்களுக்கு பாவமே, இதெல்லாம் பாவமே இல்லையே, இது போய் ஒரு பாவமா அப்படின்னு சொல்லி நீங்க தெரியாமல் இருந்திருக்கலாம். நான் அதை விலைக்கு சொல்வதற்காகத்தான் கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள் பிரியமானவர்களே. ஏற்கனவே இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். ஒரு ரயில்வேல வேலை பார்க்குற ஒருவர் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மாமியாரை கூட்டிக்கிட்டு அவர் ரயிலில் போகிறாரு. போகிறப்ப அவருக்கு அந்த ரயில்வே அவர் வேலை பார்க்குறதுனால அவருக்கு ஒரு சலுகை என்னென்னா, அவர் இலவசமாக பயணிக்கலாம், அவர் குடும்பத்தோட இலவசமாக பயணிக்கலாம். அவர் யாரை கூட்டிகிட்டு போகலான்னா, மனைவியை கூட்டிகிட்டு போகலாம், அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போகலாம். அவருக்கு அந்த பாஸ் கொடுத்துருக்கு. ஆனால் அவர் கூட்டிகிட்டு போனது யாருன்னா மாமியாரை கூட்டிகிட்டு போயிருக்கார். அந்த மாமியாரை ஆஃபரில் கூட்டிகிட்டு போயிருக்கார். திடீர்னு டிடிஆர் வந்துட்டார், செக்கிங் வந்துட்டா இவர் என்ன பண்ணிட்டார்னா, சார் நீங்கள் வந்தது சரிதான்,
உங்கள் மனைவி வந்தது சரி தான், உங்கள் மாமியார் வந்திருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருங்க, டிக்கெட் எடுங்கன்ட்டார். இவருக்கு ஆச்சரியம் போச்சு. சார், நான் எங்கள் அம்மாவை தானே கூட்டிட்டு வந்திருக்கேன், மாமியாருங்கிறீங்க. நான் எங்கள் அம்மாவை தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் மாமியார்ட்டீங்களே அப்படிங்க. சார், நீங்கள் உங்கள் அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு வரல சார் அப்படின்ட்டு ஃபைன் போட்டார். அவருக்கு ஃபைனையும் கட்டிட்டு மெதுவாக அங்கிட்டு வந்து அவர் டிடிஆரை கூப்பிட்டு, வந்தது என் மாமியார், நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிய அப்படின்னு அவர் கேட்க, ஐயா அவர் சொல்கிறார், ஐயா உன் மனைவி மடியில் அந்த அம்மா படுத்திருக்குதே, எந்த மாமியார் மடியில் எந்த மருமக படுத்திருக்குது? எங்கேயாவது நடக்கிற விஷயமா இது? அதை வச்சு தான் சொன்னேன், இது வந்திருக்குது உங்கள் அம்மா இல்லைன்னு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதை வச்சான்னு சொன்னேன், வந்திருக்கிறது உங்களுடைய அம்மா இல்லை, அது உங்கள் மனைவிக்குரிய அம்மான்னு நான் பிறகு தான் சொன்னேன். அதுபோல் இன்றைக்கு இன்றைய காலகட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய குடும்பத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட சரியாக நேசிக்கிறீங்களா? சுயம் எப்படி இருக்கு? சுயம் விழுந்துருச்சா விழுகலையா? சுயம் செத்துருச்சா சாகலையா? சுயம் சாகலைன்னா இந்த வேதத்தை தூக்கி பிரயோஜனம் இல்லைம்மா. சுயம் சாகலை அப்படின்னா இந்த வேதத்தை தூக்கி பிரயோஜனம் இல்லை. நான் பல குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். தான் வீட்டிலேருந்து வர்றவங்கள நல்லா கவனிப்பாங்க மனைவிமார்கள். இதே இது தன் கணவர் வீட்டு வழியிலேருந்து வர்றவங்கள வானுட கேட்க மாட்டாங்க. வாங்க அப்படின்னு ஒரு கடமைக்கு வாங்க. சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது நீங்கள் சாப்பிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் யார்? மானஸ்த இல்லை. என்னம்மா இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வாழ்க்கை பாடம். வேதம் சொல்கிறது போல, பிரியமானவர்களே, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவுதான் உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவுதான் உங்களுக்கும் அளக்கப்படும். என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் தாயை நேசிக்கிறது போல உங்கள் மாமியை நேசிங்க. உங்கள் கணவரை நேசிப்பதும் போல உங்கள் கணவருடைய குடும்பத்தை நேசியுங்கள். பாரபட்சம் காட்டாதீர்கள், பட்சபாதம் காட்டாதீர்கள். காரணம், தேவனுடைய பிள்ளைகள், வசனம் சொல்லுது, நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. உங்க சுயம் சாகணும். சுயம் சாகாதவர்கள் மனம் திரும்பாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் பரலோகத்துக்கு போகாதவர்கள். பாஸ்டர், இதா பிரச்சனை? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதெல்லாம் பாவமா? நல்லா நீங்க கவனிச்சு பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அவங்க எகிப்தில் அடிமையாக இருந்தது காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு சின்ன சிட்டுக்குருவி தாங்க காரணம். ஒரு சின்ன சிட்டுக்குருவி தான் காரணம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து பலியிட சொன்னார். சில மிருகங்களை வச்சு நீ பலியிடணும்னார். அவர் சொன்ன மிருகத்தில் ஒரு மிருகத்தை விட்டுட்டார், ஒரு குருவியை விட்டுட்டார். கடைசியில் அந்த பலி அங்கீகரிக்கப்படவே இல்லை. அந்த பலி அங்கீகரிக்கப்படவே இல்லை கடைசி வரைக்கும். ஆபிரகாம் பொறுத்து பார்க்குறார். நேரம் இல்லை, அதனால தான் நான் மேட்டரை மட்டும் சொல்கிறேன். ஆபிரகாம் பொறுத்து பார்க்குறார். கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மேலேருந்து வானத்துலேருந்து அக்கினி இறங்கவே இல்லை. ஆண்டவரே, அக்கினி இறங்கலை. நான் சொன்னது நீ செஞ்சியா? நான் சொன்னது நீ செஞ்சியா? நான் சொன்னபடி நீ செஞ்சியா? ஆண்டவரே, ஒரே ஒரு சிட்டுக்குருவியை தான் விட்டுட்டேன். நீ ஒரே ஒரு சிட்டுக்குருவியை தான் விட்ட. ஆனால் அது நிமித்தம் உன் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமையிலாக்கப்படுவார்கள். இந்த தேவனுடைய பிள்ளையில, மனுஷனுடைய நீதி வேற, தேவனுடைய நீதி வேற. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் ஒரு தப்பா பாஸ்டர்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இதெல்லாம் ஒரு தப்பா அப்படிங்கிறது நம்முடைய நீதி. ஆனால் தேவனுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இதுவும் நீதியே, இதுவும் நீதியே. எனவே சுயம் நமக்கு சாகல. சுயம் நமக்கு சாகலனா சிலுவையில் அறையப்படவில்லை. நாம் இன்னும் அந்த அடிமைத்தனத்துக்குள் தான் இருக்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள் தான் இருக்கிறோம். மனம் திரும்ப வேண்டிய நிலையில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பம் மனம் திரும்பணும்.
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா சுயம் செத்திருக்க வேண்டும். இன்னைக்கு சுயம் எங்கெல்லாம் எனக்கு எட்டி பார்க்கிறது? இன்னைக்கு என் வாழ்க்கையில் சுயம் எங்கெல்லாம் எட்டி பார்க்கிறது? எந்தெந்த விதத்திலாம் என் சுயம் எட்டி பார்க்கிறது? யோசித்து பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில குடும்பங்களை நான் கவனிக்கிறேன். ஒருத்தருக்கு திருமணமாகி பையன் பிறக்குப்பா, பெண் குழந்தைகளாக பிறந்திருக்குன்னு வச்சுங்களேன். கூசாம சொல்றாயா இந்த ஆம்பளை மனைவியை பார்த்து, வெறும் பொம்பளை பிள்ளையா பெற்று வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை திட்டுறான். அட கிறுக்கு பேல, அது பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு இந்த அம்மா என்ன ஒண்ணு பாவம்? அந்த ஒருத்தர் மேலே பழிய சுமத்தி, இது எவ்வளவு பெரிய சுயம், இது எவ்வளவு பெரிய பாவம். உனக்கெல்லாம் என்னத்துக்கு குடும்பம்? வெறும் பொம்பளை பிள்ளையா பெற்று வச்சிருக்க, உனக்கெல்லாம் இது குடும்பம் அப்படிங்கிறானே. இவெல்லாம் மனுஷனுக்கு அறிவு இருக்குமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் நான் இன்னைக்கு ஊழியத்துக்கு போற நாட்களில் நான் கண்கூடா பார்க்கிற விஷயங்கள். பிள்ளைகள் என்பது கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். அது எந்த பிள்ளைய கொடுத்தா என்ன? அது கடவுள் கொடுக்கிறது. ஏன் அதை நீ சந்தோஷமா, அதுல ஒரு சுயநலம் இல்லாம ஏன் அதை பெற்றுக்கொள்ளாமல், அந்த அந்த ஒரு ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளாம அதுல ஒரு குறையை கண்டுபிடிச்சு அந்த குறைக்கு என் மனைவி தான் காரணம்னு எப்படி நீ பலி சொல்லலாம்? அந்த குறைக்கு என் மனைவி தான் காரணம். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல பொம்பளை பிள்ளையா பெற்று வச்சிருக்கா, பொம்பளை பிள்ளையா பெற்று வச்சிருக்கான்னு சொல்லி மனைவிகளை குறை சொல்லுகிற எத்தனை கணவன்மார் உண்டு? மனைவிகளை குறை சொல்லுகிற எத்தனை கணவன்மார்கள் உண்டு? சபைக்குள்ளும் இருக்கிறார்கள். இந்த பாவம் சபைக்குள்ளே இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் மறுபடியும் சொல்றேன், நான் சபைக்கு வெளியில் இருக்கிறத சொல்லவில்லை, சபைக்குள்ள இருக்கிறத தான் சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு திருவிருந்து எடுக்கிறவங்க எத்தனையோ பேர் கூட பொம்பளை பிள்ளையா பெற்று வச்சிருக்குன்னு சொல்லி ஒருத்தரை குறை கூறுவது எவ்வளவு பெரிய பாவம். ஒருவரை மாத்திரம் பழி சுமத்துவது எவ்வளவு பெரிய பாவம். இப்படி நான் பல குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை என்கிட்ட வழக்கா வந்துச்சு. இல்லை நமக்கு எப்படி தெரியுது? நமக்கு எப்படி தெரியும்? சில வீட்டுக்கு நான் போகும்போது அங்கே சொல்கிறாங்க மனசார, பாஷ இவ்வளோ போய் சொல்லுங்க பாஷ, வெறும் பொம்பளை பிள்ளையா பெற்று வச்சுக்கிட்டு. அட பாவி, இது இன்னமா என்னையா பண்ணும்? சுயம் சாகணுங்க. நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்கிறது முக்கியமல்ல, சுயம் சாகணும். சுயம் சாகணும். என்னுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில் சுயம், நான் வச்சதான் சட்டம், நான் செய்யறதா நீதி. நம்முடைய நீதிகள் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நம்முடைய நீதி தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. எனவே நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். எந்த அளவுக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும்? வசனத்தை வாசிக்கும்படி எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்துக்கு வாருங்கள். எபேசியர் 4வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிப்போம். மேலும் நாம் அனைவரும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷன். அல்லேலூயா. இப்ப நாம் எதை இழந்தோமோ அதை பூரண புருஷராகும் வரைக்கும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷன். இப்ப மனம் திரும்புதல்ங்கிறது எதுல போய் முடியணும்? பூரண புருஷன். அல்லேலூயா. எப்படி பூரண அப்படின்னா, நாம் எதுல விழுந்தோமோ தேவ சாயல், நாம் மறுபடி எங்க போய் நிக்கணும்? நாம் ஆதியிலே விட்ட அந்த தேவ சாயல், ஆதியிலே விட்ட தேவ ரூபம், ஆதியிலே விட்ட தேவ சிந்தை, இந்த மூன்றையும் போய் பெறுவதுதான் பூரண புருஷன், பூரண வாழ்க்கை. இதுல தாங்க நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கு. அல்லேலூயா. அதனால தான்
இந்த இந்த 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக பாருங்கள் 22வது வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு, பழைய மனுஷனை நீங்க சுத்தமா களைஞ்சிருங்க, கழட்டி விட்டுருங்க. பழைய மனுஷனுடைய ஸ்பாவம் முழுசும் களைக்கப்படணும். பழைய மனுஷனுக்குரிய ஸ்பாவம் அனைத்தும் களைக்கப்படணும். பழைய மனுஷனுக்குரிய ஸ்பாவம் அனைத்தும் களைக்கப்பட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம் இழந்து போன அந்த பழைய ரூபத்தை விட்டுவிட்டு மறுபடி நாம் எதை செய்யணும்? ஆண்டவர் எப்படி ஏற்படுத்தினானோ அதே போல நாம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுவோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும், அதனால தான் வேதம் சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். புது சிருஷ்டின்னு சொன்னால் அதனுடைய அடையாளம் என்ன? பழைய கிரியைகள் எல்லாமே அழிக்கப்பட்டு போகணும். பழையவைகள் அவைகள் அழிக்கப்பட்டு போகணுங்க. பழைய குணாதிசயங்கள் அழிக்கப்படணும், பழைய பேச்சுக்கள் அழிக்கப்படணும், பழைய பார்வைகள் அழிக்கப்படணும், பழைய சிந்தைகள் அழிக்கப்படணும், பழைய எண்ணங்கள் அழிக்கப்படணும், பழைய கோபம் அழிக்கப்படணும், பழைய மூர்க்கம் அழிக்கப்படணும், பழைய எந்த விதமான துர்க்குணமும் அழிக்கப்படணுங்க. அது இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லுவது தப்பான ஒன்று. அல்லேலூயா. கோபம் அழிக்கப்படணும். பழைய மனுஷனுக்குரிய கோபம் அழிக்கப்படணும். பழைய மனுஷனுக்குரிய வேகம் அழிக்கப்படணும். பழைய மனுஷனுக்குரிய எல்லா விதமான இச்சைகளும் அழிக்கப்படணும். அந்த நாளில் அப்படித்தாங்க இருந்தேன், இந்த நாளில் எப்படித்தான் இருக்கேன் அப்படின்னா இயேசு நம்ம வாழ்க்கையில் குறுக்கிட்டதனுடைய விளைவு தான் என்ன? அன்னைக்கு அப்படித்தான் இருந்தேன், இன்னைக்கு இப்படித்தான் இருக்கிறேன். அப்போ இந்த வேதமும் இயேசுவும் என் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? என் ஆண்டவராகிய தேவனுக்குள்ள ரட்சிக்கப்பட்டவனுடைய ரியாக்ஷன் என்ன? நான் அது அடிக்கடி அதான் சொன்னேன். நான் கர்த்தருக்குள்ளே வந்துட்டேன்னா 3 விஷயம் வெளிப்படணும். ஒன்று, இந்த பூமிக்கு நான் சுவை கொடுக்குற உப்பா மாறணும். 2வது, இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சம் கொடுக்குற வெளிச்சமாக மாறணும். 3வது, மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணமாக நான் இந்த உலகத்துக்கு என்னை வெளிப்படுத்தணும். இதாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த 3 விஷயம் கண்டிப்பாக வெளிப்படணும். ஒன்று, இந்த பூமிக்கு சுவையாக இருக்கணும். 2வது, வெளிச்சமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு அடையாளமாக இருக்கணும். சொல்லுங்க பார்ப்போம். மொத டேஸ்ட், பூமிக்கு உப்பாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும், டேஸ்ட் கொடுக்கணும். 2வது, வெளிச்சம் கொடுக்கணும். 3வது, அடையாளமாக இருக்கணும். அடையாளம்னா என்னங்க? மற்றவங்க பார்க்குறதுக்கு. இப்போ ஒவ்வொரு கடற்கரையிலையும், ஒவ்வொரு ஊர் கடற்கரையிலையும் லைட் ஹவுஸ் வச்சுருப்பாங்க. லைட் ஹவுஸ் எதுக்கு? அடையாளம். அங்கே கப்பலில் வர்றவங்க, கடலில் வந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஓ இந்த இடத்துல கரை இருக்குது, இந்த இடத்துல கரை இருக்குது, அந்த கரையை கண்டுபிடிச்சு போயிடலாங்கிற ஒரு அடையாளத்துக்காக தான் ஒவ்வொரு கடற்கரையிலையும் லைட் ஹவுஸ் இருக்கும். கலங்கரை விளக்கு. அந்த கலங்கரை விளக்கை வச்சு தான் அவங்க வந்து சேருவாங்க கரையை பார்த்து. அதுபோல் ஆண்டவர் உங்களை என்னையும் எதுக்காக எப்படி வச்சிருக்கிறார்? கலங்கரை விளக்காக வச்சிருக்கிறார், அடையாளமாக வச்சிருக்கிறார். சபை இந்த சமுதாயத்துக்கு கலங்கரை விளக்கு. ஆனால் இன்னைய நிலைமைக்குன்னா நமக்கே இன்னொரு கலங்கரை விளக்கு மாற்றி விடணும் போல இருக்குது. சபை இந்த சமுதாயத்துக்கு கலங்கரை விளக்கு. அழிந்து போகிற உலகத்துக்கு இல்லப்பா, இந்த உலகத்தில் இப்படி அழிந்து போகிற உலகமாக இருக்கிறதுனால ஒரு கலங்கரை விளக்காக என்னை வச்சிருக்கிறார். அந்த கிறிஸ்துவை பிரதிபலித்து காட்ட வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த சமுதாயத்துக்கு காட்ட வேண்டிய ஒரு அடையாளமாக ஆண்டவர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படியானால் நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இந்த 3 பண்பு என்னிடத்தில் வெளிப்பட வேண்டும். தேசத்துக்கு நான் சுவையாக, தேசத்துக்கு நான் வெளிச்சமாக, தேசத்துக்கு கலங்கரை விளக்காக, அடையாளமாக நான் வெளிப்படணும்.
நான் நீங்கள் யாருக்கு வெளிப்படுறீங்களோ இல்லையோ, ரட்சிக்கப்படாது இருக்கிற உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் இந்த 3 விதத்தில் வெளிப்படுறீங்களா? அல்லேலூயா. உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனோ உங்கள் தம்பியோ அல்லது உங்கள் அக்காவோ ரட்சிக்கப்படாமல் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பார்க்க இந்த 3 விதத்தில் நம்ம இருந்தால் தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்க, நீ இயேசுவை நம்பு அப்படின்னா, அவங்க அடுத்த கேள்வி என்ன வைப்பாங்க, நீ சர்ச்சுக்கு போய் 10 வருஷம் ஆச்சு, இந்த 10 வருஷத்தில் உங்ககிட்ட ஒரு ருசியுமே எனக்கு தெரியலையே அப்படின்னா, இதை காட்டில் இருக்கிற ஒரு வீழ்ச்சி வேற ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ நானே இருக்கிறேன், என் சொந்தக்காரர் ஒருத்தர், எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார், அவர் ரட்சிக்கப்படாத, அவருக்கு போய் இயேசுவை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, ஏப்பா நீ 10 வருஷமாக சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கப்பா, நீ என்னை சர்ச்சுக்கு வான்னு சொல்கிற, நீ 10 வருஷமாக போனதில் ஒரு ரிசல்ட் என்னன்னே தெரியலையே, உனக்கிட்ட என்ன மாற்றம் ஒன்றுமே தெரியல. முன்னாடி பேசுகிற மாதிரி தான் போய் பேசுகிற, முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி தான் இப்போவும் கெட்ட வார்த்தை பேசுகிற, நீ முன்னுக்கு பிறனா பேசு, அப்படி தான் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்க, அப்போ நீ போகிற மாதிரியே நானும் வர்றதா? அப்படியானா நல்லா கவனிங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரணும் அப்படின்னா நான் கொடுக்கிற ருசியை பார்த்து தான் அவன் கிறிஸ்துவிடத்தில் வர முடியும். இந்த சமுதாயம் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு அவர்கள் மட்டும் காரணம் அல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான், சுவை கொடுக்க வேண்டிய நான் சுவை கொடுக்காமல் இருக்கிற நானே காரணம். என் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க 4 பேர் ரட்சிக்கப்படாத காரணம் அவங்களுடைய அறியாமைன்னு சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்டு வேதத்தை தூக்குற என்னுடைய சாராம்சம் அவனுக்கு தென்படாததுனால தான் அவன் ரட்சிக்கப்படவில்லை. உங்களை பற்றி சொல்லணுங்க, ஐயா இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்கய்யா, ரொம்ப சூப்பர் டைப்பு, யார் வம்புக்கு வர மாட்டாங்க, அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, வீட்டில் ஆள் இருக்காங்களா இல்லையானே தெரியாதுங்க, அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரம் பார்த்தாலும் கச்சு 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 கச்சுன்னு சண்டையாக கிடக்கும் அந்த வீட்டில். ஆனால் என்னைக்கு சர்ச்சுக்கு போய் பைபிளை தூக்குனாங்களோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் சண்டையே இல்லைங்க. இதாங்க நீங்கள் கொடுக்குற ருசி, இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ருசி, இதுதான் இந்த சமுதாயத்துக்கு நாம் காட்டுற ருசி, இதுதான். இவங்க என்னைக்கு சர்ச்சுக்கு போனாங்களோ அன்னையிலேருந்து அந்த வீட்டில் சண்டையே கிடையாது. முன்னாலாம் அவங்க வீட்டுக்காரர் அந்த அக்கா என்ன எப்படிமா பேசும், ஏய் அப்படின்னு தான் பேசும் இந்த அக்கா, போயா வாயா போடா வாடா அப்படின்னு தான் பேசுவாங்க, சண்டையில் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் வீட்டுக்கார மரியாதையாக கூப்பிடுறாங்க. இதுதான் இந்த சமுதாயத்தை கொடுக்குற ருசி. இன்னைக்கு உங்கள் வீட்டில் கணவருக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை எப்படி இருக்கிறது? எப்படி கணவருக்கு மரியாதை கொடுக்குறோம்? இந்த கிராமத்து இங்கெல்லாம் ஒரு வித்தியாசமாக பேச்செல்லாம் கேள்விப்படுறோம். என்னுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், நம்மளை 1000 கண்ணு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்ப்போம். நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிறத என் பேச்சு காட்டி கொடுக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க நான் என் வீட்டுக்குள்ளே தான் பேசுகிறேன், இல்லை இல்லை இல்லை, சுற்றி நம்ம 1000 கண்ணு நம்மளை கவனிக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த உலகம் ஆண்டவருடைய வருகையை சீக்கிரத்தை சந்திக்க போகிறது. இந்த கல்லுப்பட்டியில் இருக்கிற அநேக மக்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அவர்கள் ரட்சிக்கப்படாததற்கு காரணம் நாமும் ஒரு காரணம் நான் கொடுக்க வேண்டிய ருசியை என் சமுதாயத்துக்கு நான் கொடுக்காததுனால, என் மனம் திரும்புதலை நான் மனம் திரும்பினவன் என்கிற அந்த சாரத்தை என் தேசத்துக்கு நான் காட்டாததினால, நான் மனம் திரும்பினவன் என்கிறதை என் தேசத்துக்கு நான் அதை வெளிப்படுத்தாததுனால இன்னைக்கும் என்னை பார்க்குறவங்க யாரும் இன்னும் மனம் திரும்பணும்னு அறியலையே, என்னை பார்க்குற யாரும் இன்னும் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கலையே, என்னை பார்க்குற யாரும் இன்னும் ரட்சிக்கப்பட நினைக்கலையே. என்னுடைய பிள்ளைகளே, ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம மனம் திரும்பிட்டோம், நாங்கள் ரட்சிப்பின் பாதையில் இருக்கிறோம், நாங்கள் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, நான் மனம் திரும்பி இருப்பேன் என்று சொன்னால் என் பின்னாடி ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும்.
நான் மனம் திரும்பிட்டேன்னா என் கூட்டம், என் பின்னாடி ஒரு கூட்டம் வருங்க. அதாங்க அதனுடைய அர்த்தம். முதல்ல இந்த சமுதாயத்துக்கு என்னை ருசி உள்ளவனா மாற்றும். நான் சொல்கிறேன், உங்களுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் சோதிச்சு பார்க்கறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் சொந்தத்துக்கு, ஏன் உங்கள் கூட பிறந்த அண்ணனுக்கே நீங்கள் சுவிசேஷம் சொல்றீங்க, நீ வானே சர்ச்சுக்கு வானே, நீ சர்ச்சுக்கு வானே, உனக்கு நல்லா இருக்கும்னே, அப்படி போமா போ, நீ சர்ச்சுக்கு போய் நீயே இன்னும் இப்படி இருக்கிற அப்படின்னு ஒரு சாட்சி உங்களுக்கு ஒரு வந்துச்சுன்னு சொன்னால் தயவு செய்து உங்கள் சாட்சியை சரிப்படுத்திடுவோம். ஏன்னா இந்த சிறுவரில் ஒருவருக்கு இடரலாக இருந்தால் அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி நடுக்கடலில் சாய்ப்பது அவனுக்கு லகுவாக இருக்கும். நீங்கள் ஒருவருக்கும் இடரலாகாதபடி எச்சரிக்கையாக இருங்க. நாம் ஒருவருக்கு இடரலாக இருக்கக்கூடாது, யார் ஒருவருக்கும் இடரலாக இருந்து விடாதபடி ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களால் சமுதாயம் பலனடைதோ இல்லையோ, இடரல் அடைஞ்சிடக்கூடாது. 4 ஆத்துமாவை ஆண்டவர்களை கொண்டு வரீங்களோ இல்லையோ, உங்களைட்டு 4 ஆத்துமா புட்டுட்டு போயிடக்கூடாது. என்னைட்டு 4 ஆத்துமா வீணாயிடக்கூடாது. என் சுயம் சாகாம நான் சுவை கொடுக்க முடியாது. என் சுயம் சாகாமல் நான் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியாது. என் சுயம் சாகாமல் மற்றவர்களுக்கு அடையாளமாக என்னால் வாழ முடியாது. எனவே சுயம் செத்தவனே மனம் திரும்பினவனுக்கு அடையாளம். அல்லேலூயா. இப்போ ஒரு நல்ல முழங்கால் படிடுவோமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எங்கப்பா இன்னும் ஒரு சுயம் ஒட்டி கொண்டு இருக்கிறது? நான் மனம் திரும்பாத பகுதி எந்த பகுதி? நான் மனம் திரும்பாத பகுதி. தயவு செய்து இந்த பிரசங்கத்தை நீங்கள் ஒரு பாரம்பரியமாக எடுத்துட வேண்டாம். ஒரு பிரசங்கம்னா ஒரு ஆராதனை, ஒரு பிரசங்கம், 3/4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டார், இப்போ முடிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியத்துக்குள்ளே போயிட வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வந்திருக்கிறது உணர்வுள்ள இருதயமாக. ஆண்டவரே, நாம் பழைய மனுஷனை களைந்து போடணுமே, என் பழைய வாழ்க்கையை களைந்து போடணுமே, என் பழைய எண்ணங்கள் என்னை விட்டு விலகணுமே. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சமூகத்தில் என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளு, ஏந்திக் கொள்ளு, ஏற்றுக்கொள்ளு, ஏந்திக் கொள்ளு என் இதயம், என் இதயம். கர்த்தாவே, உம் கரத்தில் களிமண் போலாலே
நான் களிமண், என்னை தப்பாமல் வாணைந்திடும். வாணைந்திடு என்னை உப்பாக பயன்படுத்து. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் இசையா ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவே என் நிதாயா. அப்படி ஆண்டவர் சமூகத்தில் நாம் யாவரும் எழுந்து நிற்போமாக. எல்லாரும் எழுந்து நின்று என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என் ஆத்மாவும் என் சரீரம் என் ஆண்டவருக்கே சொந்தமாகட்டும். என் சுயம் என்னில் சாம்பலாய் மாறட்டும், என் சுயம் என்னில் சாம்பலாய் மாறட்டும். என் சுயத்தை நான் சிலுவையில் அறைய வேண்டும். பவுலப்போஸ்தலன் சொல்வது போல நான் எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன். சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டவன் நான். மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவனே கிறிஸ்தவன். மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவனே கிறிஸ்தவன். சுயத்தை சிலுவையில் அறைந்தவனே கிறிஸ்தவன். என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுப்பேனையா. உகந்த சுகந்த இசையா. அப்படி நம்ம எல்லாரும் அப்படி அர்ப்பணிப்போமா. உகந்த காணி